கூடிய விரைவில் வெளியாக இருக்கிற மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் 4th ஜெனரேஷனோட புக்கிங்ஸ் ஆல்ரெடி தொடங்கியாச்சு. 11,000 ரூபாய் டோக்கன் அமௌண்ட் செலுத்தி நீங்க டீலர்ஷிப் எண்ல புக் செய்ய முடியும். 2005ஆம் ஆண்டு இந்தியால இனிஷியலா லான்ச் பண்ணப்பட்ட ஸ்விஃப்ட் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளா 30 லட்சம் கார்கள் விற்பனையாயிருக்கு. கடந்த ஒரு ஆண்டுல மட்டும் 1,95,000 கார்களுக்கு மேல விற்பனையாயிருக்கு. மற்ற ஹேட்ச்பேக்குகளோ இல்ல காம்பாக்ட் எஸ்யூவிஸோ இந்த நம்பர்ஸ்க்கு அருகில் கூட வர முடியாது இத்தனை ஆண்டு காலமா. இந்தியா மட்டும் இல்லாம பல மார்க்கெட்ஸ்க்கு இந்த கார் எக்ஸ்போர்ட்டும் ஆகுது. மாருதி நிறுவனம் மே 9ஆம் தேதி இந்த காரை லான்ச் பண்ண ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸ்விஃப்ட்டுக்கு அப்டேட் வந்து கிட்டத்தட்ட 6 வருடங்கள் ஆகுது இந்தியன் மார்க்கெட்ல. நீங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்விஃப்ட் வாங்க பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா புதிய ஜெனரேஷன் ஸ்விஃப்ட்ல இருக்கிற 8 முக்கியமான சேஞ்சஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிக்கஸ்ட் சேஞ்சா 2024 ஸ்விஃப்ட்ல பெரிய இன்ஜின் மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க. ஆன் பேப்பர் நீங்க ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிற அளவுக்கு 4 சிலிண்டர் இன்ஜினை ரிமூவ் பண்ணிட்டு 3 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. ஈவன் பவர் அவுட்புட் கூட ரெடியூஸ் ஆயிருக்கு. புதிய 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் Z12E அப்படிங்கிற இன்ஜின் 80.46 bhp பவர் மற்றும் 111.7 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ கரண்டா இந்தியாவில் விற்பனை ஆயிட்டு இருக்கிற ஸ்விஃப்ட் 1.2 லிட்டர் K சீரிஸ் இன்ஜினோட 4 சிலிண்டர் 88.5 HP பவர் மற்றும் 113 நியூட்டன் மீட்டர் டார்க்கோட வருது. அண்ட் இது ப்ரூவன் மற்றும் ரிலையபிள் இன்ஜினும் கூட. கரண்டா விற்பனை ஆயிட்டு இருக்கிற இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது 8 HP பவர் குறைவாகவும் 1 நியூட்டன் மீட்டர் டார்க் கம்மியாகவும் இருக்கு வரப்போற மாருதி ஸ்விஃப்ட்ல வர இன்ஜின். AMT மற்றும் 5 ஸ்பீட் மேனுவல் ஆப்ஷன்ல உங்களுக்கு இந்த பவர் ட்ரெயின் கிடைக்கும். பட் மாருதி பெருசா நம்பி இருக்கிறது இந்த காரோட பவர் அவுட்புட் லோயர் RPMஸ்லேயே கிடைக்கிறதுனால இனிஷியல் பிக்கப் மற்றும் பஞ்சி பெர்ஃபார்மன்ஸ் லோயர் RPMஸ்ல கிடைக்கும் அப்படிங்கிறது தான். பட் ஸ்டில் இது ஒரு 3 சிலிண்டர் யூனிட் அப்படிங்கிறதுனால வைப்ரேஷன் லெவல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத டிரைவ் பண்ண பிறகுதான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த 3 சிலிண்டர் இன்ஜின் ஸ்மாலர் மற்றும் லைட்டரா இருக்கிறதுனால ஃபியூவர் மூவிங் பார்ட்ஸ் இருக்கு. இதன் காரணமா நம்மளுடைய நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் சேஞ்சஸ் ஆன ஃபியூல் எஃபிஷியன்சி வருது. புதிய அப்கமிங் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்ல கரண்ட் ஜெனரேஷனை கம்பேர் பண்ணும்போது 3 கிலோமீட்டர்ஸ்க்கும் அதிகமா மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்விஃப்ட் 2024 அபிஷியல் மைலேஜா 25.72 kmpl கிளைம் பண்றாங்க மாருதி சுசுகி. அவுட்கோயிங் கரண்ட் ஸ்விஃப்ட் 22.56 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்குது. இது ஸ்விஃப்ட்டுக்கு ஒரு மேஜர் செல்லிங் பாயிண்ட் ஆயிருக்கும். மாடர்ன் டே மைக்ரோ எஸ்யூவிஸ் மற்றும் மற்ற ஹேட்ச்பேக்ஸ் 13 to 15 தான் ஆவரேஜ் மைலேஜ் கொடுக்குது. பட் இந்த புதிய இன்ஜினோட ஸ்விஃப்டால ஈஸியா 20+ kmpl ரியல் வேர்ல்ட்லயே ஈஸியா கொடுக்க முடியும். அடுத்த சேஞ்ச் இந்த காரோட எக்ஸ்டீரியர்ல அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் டிசைன் பிலாசபில எந்த பெரிய சேஞ்சும் இல்ல அப்படின்னாலும் முன்பை விட ரொம்பவே ஷார்ப்பரா தெரியுது. புதிய பம்பர், ரீடிசைன் பண்ணப்பட்ட ரேடியேட்டர் கிரில், சுசுகி எம்ப்ளம் ஃப்ரண்ட் பம்பருக்கு டாப்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் புதிய ஹெட்லாம்ப் மற்றும் ஃபாக் லாம்ப் ரொம்பவே நீட் லுக்கிங்கா இருக்கு. சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட்டுக்கு புதிய ப்ராமினன்டான ஷோல்டர் லைன் கொடுத்திருக்காங்க. ரியர் டோர் ஹேண்டில்ஸ் ரெகுலரான கன்வென்ஷனல் மெத்தட்ல கொடுத்திருக்காங்க. ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ஸ்ல C பில்லர்ஸ்லேயே மவுண்ட் பண்ணிருப்பாங்க. அலாய் வீல் டிசைனையும் மாடிஃபை பண்ணிருக்காங்க. ரியர் எண்டை பொறுத்த வரைக்கும் புதிய டெயில் லேம்ப், C ஷேப் பேட்டர்ன் மற்றும் டெயில் கேட் மவுண்டட் ரியர் கேமரா மற்றும் ரிவைஸ்ட் ரியர் பம்பர் இது எல்லாமே ஸ்விஃப்டோட லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுது. டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஜெனரேஷன் ஸ்விஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது 15 mm பெரிதாகவும் விட்த்தை பொறுத்த வரைக்கும் 40 mm குறைவாகவும் இருக்கு. 30 mm டாலர் ஆயிருக்கு ப்ரீவியஸ் ஜெனரேஷன் ஸ்விஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது. வீல் பேஸ் 2450 mm அப்படியே மெயின்டைன் ஆகுது. இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட்டுக்கு ஃப்ராங்ஸ், பிரசா மற்றும் பலினோல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காங்க. புதிய இன்டீரியர் ஃப்ரீ ஸ்டாண்டிங் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் யூனிட்டோட ரீடிசைன் பண்ணப்பட்ட சென்ட்ரல் ஏர் கண்டிஷனிங் வென்ட்ஸ் இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்கிரீனுக்கு கீழே பொசிஷன் பண்ணிருக்காங்க. புதிய ஹேட்ச்பேக் ஸ்விட்ச் கியர் சர்க்குலர் நாப்ஸ் இல்லாம ஸ்விட்சஸ் டைப்ல வருது. ஸ்லைட்லி அப்டேட் பண்ணப்பட்ட டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரிவைஸ் டேஷ்போர்ட் டிசைனுக்கு மேட்ச் ஆகுது. இது எல்லாத்த விட புதிய ஸ்விஃப்ட்டுக்கு சீட்டிங் அப்பால்ஸ்ட்ரி ரொம்பவே அப் மார்க்கெட்டா கொடுத்திருக்காங்க. சேஃப்டிங்கிற ஒரு விஷயம் தான் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்ல அனைவரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் ப்ரீவியஸ் ஜெனரேஷன் ஸ்விஃப்ட் எல்லாமே குளோபல் என்கேப்ல அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா பெர்ஃபார்ம் பண்ணல. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வைஸ் 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டா கொடுக்கறாங்க அக்ராஸ் த ரேஞ்ச். எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் இது எல்லாமே ஸ்டாண்டர்டா வருது. கரண்ட் ஜெனரேஷன் மாடல்ல ஹையர் வேரியன்ட்ஸ்ல கூட டியூவல் ஏர்பேக்ஸ் தான் கொடுத்துட்டு வந்தாங்க. மேலும் ரீசெண்டா கூட ஜாப்பனீஸ் என்கேப்ல 4 ஸ்டார் வாங்கியிருக்கு அப்படிங்கிற தகவல் பரவி இருந்தது. இந்தியால விற்பனையாகிற ஸ்விஃப்ட்டுக்கு எந்த விதமான சேஃப்டி என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பாரத் என்கேப் கூட கூடிய விரைவில் இந்த காரோட சேஃப்டி ரேட்டிங்கை வெளியிட போறதா டீசர் இமேஜஸையும் வெளியிட்டு இருக்காங்க. மற்ற மார்க்கெட்ல லெவல் 2 ADAS, எமர்ஜென்சி பிரேக்கிங், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் போன்ற அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸை கொடுத்திருந்தாங்க. இந்தியா மாதிரி பிரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட்ல இந்த ஃபீச்சர்ஸை கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயம் தான். அடுத்தது இந்த புதிய ஜெனரேஷன் ஸ்விஃப்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா மேஜர் அப்கிரேடா பெரிய 9-inch டச் ஸ்கிரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. RKMA சவுண்ட் சிஸ்டம் இந்த காரோட ஆடியோ சிஸ்டம் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது. பொதுவா ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல ஹார்மன் ஆடியோவோட டாடா மோட்டார்ஸோட கார்கள் தான் பெஸ்ட் இன் கிளாஸா இருந்தது. இது கூடவே 360 டிகிரி கேமரா, வயர்லெஸ் போன் கனெக்டிவிட்டி இது எல்லாமே ஸ்விஃப்ட் அப் மார்க்கெட் காரா மாத்திருக்கு. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல், புஷ்
பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப், எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் மற்றும் விங் மிரர்ஸ் இது எல்லாமே எக்ஸிஸ்டிங் ஸ்விஃப்ட்ல இருந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது. புதிய மாருதி சுசுகி ஸ்விஃப்டோட வேரியன்ட்ஸும் ஆல்ரெடி வெளிவந்தாச்சு. LXi, VXi, VXi ஆப்ஷனல், ZXi மற்றும் ZXi பிளஸ் அப்படின்னு 5 வேரியன்ட்ஸ்ல வருது. பேஸ் வேரியன்ட்லயே ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப், ESC, ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட், டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் மற்றும் 12 வோல்ட் பவர் சர்க்யூட் போன்ற விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. VXi வேரியன்ட்லயே 7-inch டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுக்கறாங்க. VXi ஆப்ஷனல் வேரியன்ட்ல டெலிமேட்டிக்ஸ், கீலெஸ் என்ட்ரி போன்ற விஷயங்கள் கிடைக்கும். ZXi வேரியன்ட்ல இருந்து 15-inch அலாய் வீல்ஸ், LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப், 60/40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் ரியர் சீட், வயர்லெஸ் சார்ஜர் போன்ற விஷயங்கள் ஆட் ஆகுது. ZXi பிளஸ் ட்ரிம்ல மட்டும் 9-inch டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், ஆர்கிமிஸ் ஆடியோ சிஸ்டம், க்ரூஸ் கண்ட்ரோல் போன்ற விஷயங்கள் ஆட் ஆகும். மேலும் மெஷின்ட் அலாய் வீல்ஸ் இந்த டாப் ஸ்பெக் ட்ரிம்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும். அண்ட் ஃபைனலா பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்விஃப்ட்ல 6 ஏர் பேக்ஸ் மாருதி சுசுகி சேஃபா ப்ளே பண்ண நினைக்கிறதுனால கொடுத்திருக்காங்க. இதன் காரணமா ஸ்டார்டிங் பிரைஸ் எக்ஸிஸ்டிங் ஸ்விஃப்டோட அதிகமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் 7 லட்சத்துக்கும் அதிகமான விலையிலையும் எடுத்துட்டு போக முடியாது. மாருதி சுசுகி பலினோ, ஃப்ராங்ஸ் போன்ற கார்கள் அவங்க கிட்டேயே காம்படிஷனுக்கு இருக்கு. இதன் காரணமா இந்த காரோட ஆரம்ப விலை 6.5 lakhsல இருந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஹைபிரிட் இந்தியாவுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஹைபிரிட் இன்ஜின் கொடுத்தாங்க அப்படின்னா டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல தான் கொடுப்பாங்க. அதனுடைய விலை 10 லட்சம் ரூபாய்க்கு மேல தான் இருக்கும். ஆல்ரெடி இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்விஃப்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல டீலர்ஷிப்ஸ்க்கு அனுப்பி வச்சுட்டாங்க. மே 9 இந்த காரோட லான்ச் இருக்க போகுது. 3rd வீக் ஆஃப் மேல கார்ஸோட டெலிவரிஸை எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்விஃப்ட்டை உங்கள் எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.